மோட்சத்தை அடைவதற்கு 4 உபாயம். 4 உபாயம்னு சொன்னாரே தவிர 4 சொல்லலே அவர். ஒரே உபாயத்தை தான் சொன்னார். விஷ்ணு ஒரு நாமாதி. ஏன்னா 3 முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. முடிஞ்சா 4 உண்டு, அதிகாரம் இருந்தா 4 உண்டு. ருத்ர ஜபம் பண்றதுக்கு அதிகாரம் இருந்தா தானே, காசிவாசம் பண்றதுக்கு முடிஞ்சா தானே, பிரணவ ஜபம் பண்றதுக்கும் தகுதி இருந்தா தானே, அதிகாரம் இருந்தா தானே. ஆனால் சர்வதேசங்கள்லையும் சர்வ காலங்கள்லையும் சர்வ அவஸ்தைகள்லையும் சர்வ ஜனங்களாலையும் சொல்லக்கூடியது கிருஷ்ணநாம கீர்த்தனம். அப்படிங்கிறதுனால கடைசியில சொல்றார், விஷ்ணோர் நாமானி அமிர்த பிராப்தி ரேஷா சதுர்தான். அப்ப நாம சங்கீர்த்தனத்துக்கு துல்லியமாக வாக்கியம் சொல்லப்படுறது. யாவஜீவம் பிரணவம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணேன தஸ்ய வாசக பிரணவ என்று பதஞ்சலி சொல்றார். பிரணவங்கிறது சர்வீஸ்வரனுடைய ஒரு பெயர், அதனால அதுவும் நாமகீர்த்தனமாகிறது. ஆனா அதிகாரி பேதம் உண்டு. யாவஜீவம் பிரணவங்கிறதுனாலையும் நாமகீர்த்தனமா இருக்கிறதுனாலதான் பிரணவ ஜபத்துக்கும் மோட்ச சாதனம். சதருத்ரியம் அப்படிங்கிறது ருத்ர ஜபமும் நாமகீர்த்தனமா இருக்கிறதுனாலதான் ருத்ர ஜபமும் மோட்ச சாதனம். காசிவாசமும் நாமகீர்த்தனத்தை பிரதானமாக கொண்டிருக்கிறதுனாலதான் மோட்ச சாதனம். அப்படிங்கும் பொழுது ஸ்வயமே நாமகீர்த்தனம் மோட்ச சாதனமாக அப்படிங்கிற விஷயத்துல ஆட்சேபனை இல்லையே. அப்ப வேதம் அப்படின்னு சொல்லிட்டால் வேத பாராயணம்னு பண்றா பெரியவாள்லாம். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் ஹரிநாமம். நாம் பஜனை பண்ணோமானா எப்படி நாம சங்கீர்த்தனமோ அதுபோல வேத பாராயணமும் நாம சங்கீர்த்தனம். சாஸ்திரம் தானே பிரமாணம். வேதாட்சராணி யாவந்தி படிதானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயஹ என்று புராணம் சொல்றது. வேதாட்சராணி யாவந்தி, எவ்வளவு வேதாட்சரங்கள் இருக்கோ, வேதஸ்வரூபமே நாராயணன் அப்படிங்கிறதுனால அந்த வேதாட்சரங்கள் எல்லாம் பரமேஸ்வரன் தான். அதனாலதான் ஆலயங்கள்ல தெய்வதா சாநித்தியம் உண்டாகணுமானால் வேத பாராயணம் பண்ணணும். எங்க வேத பாராயணம் பண்றோமோ அங்க தெய்வம் இருக்கு, அங்க தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்தை வேத பாராயணத்தால் தானே ஆவாகனம் பண்றோம். மூர்த்தி ஒரு சிலாமூர்த்தியினால் வேத பாராயணத்தால் தானே ஆவாகனம் பண்றோம். வேதத்துல தானே சுவாமி இருக்கார். ஒரு கலசத்துல தீர்த்தம் வச்சாலும் அந்த தீர்த்தத்துல வேதத்தினால் தானே ஆவாகனம் பண்ணும். வேதத்துல எடுத்து தீர்த்தத்துல வைக்கிறோம். மொண்டு வச்ச தூத்தங்கள்லாம் தீர்த்தம் ஆயிடுமான்னு எல்லாரும் புரோட்சிச்சுக்கிறாளா, குடு குடுன்னு கேட்கிறாளான்னு. கும்பாபிஷேக தீர்த்தனா லவோலபன்னு அடிச்சுப்பான். ஏன்னா ஏயா அது என்ன விமானத்துக்கு கும்பாபிஷேகமா உனக்கு கும்பாபிஷேகம் இல்லை தலையில என் தலையில என் தலையில ஏன்னா அது என்னவோ பண்ணிவிட்டாங்க அப்படின்னு பாமர மகளுக்கு கொண்டு தெரியறது இல்லையா. அது 3 நாளா அந்த குடத்தை வச்சு 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 இவங்க பண்ணிருக்கிறது. இந்த ஐருமாரெல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கிறது. அதுக்குள்ள என்னவோ இருக்கு அப்படின்னு பாமரன் நம்புறானே. நம்ம நம்ப வேண்டாமா? கொஞ்சம் படிச்சவா, கொஞ்சம் விவேகம் உடையவா. பாமர ஜனங்கள் நம்புறது இல்லையா? வேதத்தினாலே குடத்து தண்ணீருக்கு பெருமை. நெருப்பு பிடிச்சு கொடுத்தாலும் நெருப்பு பிடிச்சு கொடுத்தா எல்லாரும் கணத்துல போட்டு நமஸ்காரம் பண்றாளான்னு இல்ல. வீட்டுல நான் கேஸ் அடுப்போ அல்லது விறகு அடுப்போ மூட்டுறோம், இந்த மாமிலாம் 4 தரம் பிரதட்சணம் நமஸ்காரம் பண்ணிவிட்டா அக்னி பகவான் நான் சொல்றேன். ஆனால் யாகசாலையில பிராமணால் மூட்டிட்டாளானா அந்த அக்னியையே பூர்ணாகுதி கொடுக்கும் பொழுது எல்லாம் அரகர மகாதேவாங்கிறா, ஆடுறா பாடுறா. கடைசியில யாகங்கள்லாம் பூர்த்தியான பிறகு அடி தொட்டி அந்த சாம்பலை அவாவா 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 மூட்டை கட்டி கடைசியில மண்ணு உள்பட பிராந்தி எடுத்துன்னு போயிடும். கொண்டு வீட்டுல எல்லாம் எல்லாரும் கொடுக்குறா, டப்பி எல்லாம் வச்சுக்கிறா, நித்தியம் எடுத்துக்கிறா. ஸ்ரத்த ஸ்ரத்தையா அக்னி சமித்யதே ஸ்ரத்தையா பூஜதே கவிஹி என்று வேதம் சொல்றது. ஸ்ரத்த ஸ்ரத்தையில இருக்காரு ஈஸ்வரன். அந்த அக்னியில ஈஸ்வரன் எப்படி வர்றார்? வேதத்தால. வேதத்திலேருந்து தான் அக்னிக்கு வரார், வேதத்திலேருந்து தான் தண்ணீருக்கு வரார். எவ்வளவோ மகாபலிபுரம் போனோம்னால் எவ்வளவோ ஸ்டாச்சு
விதவிதமா அட்டிச்சு நிறைய போட்டிருக்கான். மகாபலிபுரம் பூரா இதுதான். இந்தியா பூரா அனுப்புறான், அமெரிக்கா லண்டன்லாம் அனுப்புறான், கப்பல் எல்லாம் அனுப்புறான். இவ்வளவு சாமி யாருமே போய் தரிசனம் பண்றது இல்லை. கோவிலுக்கே போறோம், இந்த மண்டபத்திலயும் அந்த மண்டபத்திலயும் அழகான ஸ்டாச்சுலாம் இருக்கு. 8 கை 10 12 கையோடு எல்லாம் இருக்கு. அருமையா இருக்கு. யாருமே சுத்தி வர்றதில்லை, பாக்குறது இல்லை. உள்ள போய் போனா மகாலிங்கம் மொத்தேன் இருக்கு, முகமே தெரியல. அத போய் கணத்துல போட்டு ஏன்னா பெரியவங்க அங்க போய் பிரதிஷ்டை பண்ணிவிட்டாங்க. இந்த தூண்ல உள்ள சாமி எல்லாம் பிரதிஷ்டை கிடையாது. அதனால இந்த ஸ்டாச்சு போட்டோ எடுத்து வேணா வச்சுக்கலாம். அங்க என்னவோ இருக்கு, கர்ப்ப கிரகத்துக்குள்ள என்னவோ இருக்கு.